Vidyakumar IS Academy Institute for your success. Are you preparing for TNPSC Group 1 exams? Here's your roadmap to success with the MPCM Batch 2025 course features. Before prelims, get access to mains class videos, over 250 plus hours, 14 books based on the latest TNPSC syllabus, a robust testing schedule, 36 daily tests, 9 weekly tests, and 6 revision tests, plus 86 hours of discussion videos with standard TNPSC questions. For prelims, the journey continues with 240 plus hours of prelims class videos and 11 updated books. Intensive testing, 80 daily tests, 12 weekly tests, 8 revision tests, 2 mock exams, and 64 hours of discussion videos. And for the final stretch, after prelims, 100 plus hours of mains class videos, 45 daily tests, 9 weekly tests, 6 revision tests, a full mock, and 90 hours of discussion videos. Classes start February 2025. Admissions are now open. Let Vijayakumar's expert guidance pave your path to success. So first question, according to Newton's law of gravitation, gravitational forces Newton இயற்பியல் விதிப்படி இயற்பியல் விசையானது directly proportional to the distance and inversely proportional to mass தூரத்திற்கு நேர் விகிதத்திலும் நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும். கரெக்ட்டா? First statement. என்ன பதில் சொல்லாம இருக்கீங்க? கரெக்ட்டா? Directly proportional to the distance and inversely proportional to the mass தூரத்திற்கு நேர் விகிதத்திலும் நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. தப்பு அப்படி ஆப்போசிட்டா இருக்கு சோ அப்ப ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூரத்திற்கு என்னது எதிர் விகிதத்துல இருக்கணும் நம்ம நியூட்டன் லாஸ் ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு பார்த்தோம். F = ரிவிஷன் பண்ணீங்களா இல்லையா? பண்ணிட்டீங்களா? F = G × m1 m2 divided by r2 சோ அப்ப m1 m2 அப்படின்றது என்னது நேர் விகிதத்துல இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சோ அப்ப மாஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நேர் விகிதத்துல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு எதிர் தகவல் கொடுத்துருங்க. அப்ப தப்பு அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் தப்பு சொல்லி பார்க்கறோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் தூரத்திற்கு நேர் தகவல், தூரம் என்னது எதிர் தகவல் இருக்கு. ஃபோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா r2 தான் தூரம், அது எதிர் தகவல் இருக்கு அப்படி பார்க்கறோம். சோ அப்ப அதுவும் தப்பு. சோ அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றது டிஸ்டன்ஸ், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாஸ் நிறை நேர் தகவல், தூரம் எதிர் தகவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். Inversely proportional to the mass and directly proportional to distance நிறையின் பெருக்கற்பலனுக்கு எதிர் தகவல் தொலைவின் நேர், அதுவும் தப்பு. அடுத்து directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance between them அப்படின்றதா கரெக்ட். அதுதான் universal law of gravitation அப்படி சொல்லி பார்க்கணும். நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர் தகவலும் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் தகவலும் உள்ள விசையுடன் ஈர்க்கும் அப்படின்றதா லாவே நமக்கு முடியும். சோ அப்ப அந்த ஸ்டேட்மென்ட் தான் கரெக்ட் அப்படி பார்க்கணும். and inversely proportional to the product of the masses and directly proportional to the square, அதுவும் தப்பு. சி தான் கரெக்ட் அப்படி பார்க்கணும். அடுத்து செகண்ட் क्वेश्चन, what type of force is responsible for the attraction between gum and paper? பசை மற்றும் காகிதத்திற்கு இடையே உள்ள ஈர்ப்புக்கு என்ன வகையான விசை காரணம் அப்படின்னு கேள்வி. நமக்கு தெரியும் adhesive force, வேறின ஈர்ப்பு விசை நம்ம பார்த்தோம். வேறின ஈர்ப்பு விசைனா சேம் சப்ஸ்டான்சஸ் மாலிகுலர்ஸ் இருக்கும், ஒரே மூலக்கூறுகள் இருக்கும். வேறின ஈர்ப்பு விசை அப்படி சொல்லி பார்த்தோம். அடுத்து, if you decrease a area over which a force is applied while keeping the force constant, what happens to the pressure? விசை நிலையானதாக இருக்கும்போது ஒரு விசை பயன்படுத்தப்படும் பகுதியை நீங்கள் குறைத்தால் அழுத்தமானது என்னவாகும் அப்படின்றதான் கேள்வி. சோ அப்ப விசை நிலையானதாக இருக்கும் பொழுது ஒரு விசையை பயன்படுத்தப்படும் பகுதியை நீங்கள் குறைத்தால் அழுத்தமானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் ஏரியா டிக்ரீஸ் பண்றேன். நமக்கு இந்த மாதிரி क्वेश्चन கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணனா ஃபார்முலா பேஸ் பண்ணி போயிடலாம். சோ அப்ப பிரஷர் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஃபோர்ஸ் அண்ட் ஏரியா. இப்ப ஃபோர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு, அதை மாத்தல. ஆனா ஏரியாவை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா குறைச்சிட்டேன். இப்ப எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் 10 நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏரியா என்ன இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா 5 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏரியா. இப்ப நம்ம ஏரியாவை குறைக்கணும்னு சொல்றாங்க. இப்ப 10 5ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 வரும். இப்ப நான் 5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத நான் 1 மீட்டர் ஸ்கொயர் ஆர் 2 மீட்டர் ஸ்கொயர் நான் மாத்திறேன். இப்ப 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா குறைச்சு, ஆனா இது ஃபோர்ஸ் அப்படியே தான் இருக்கு. இப்போ பிரஷர் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இப்ப பிரஷர் அப்படின்றது இங்க டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு 2 நியூட்டன் வருது. அதே 2 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் வருது பிரஷர். அதே இங்க என்ன ஆயிருதுன்னா 10 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் வருது. அப்ப ஏரியா குறைக்கணும், எப்படி வேணாலும் குறைச்சிக்கலாம். ஆக மொத்தத்துல ஃபர்ஸ்ட் இருந்ததை கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இப்படிதான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். சோ இது மாதிரி क्वेश्चन எங்க கேட்பாங்கன்னா நமக்கு ஏரியா வால்யூம்லயும் கேட்பாங்க.
வந்து. ஸோ அப்போ அந்த ஏரியா வால்யூம் அப்படி சொல்லிட்டு இருக்குல்ல, மேக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா என்ன பண்ணணும், நம்பர்ஸ் கொடுக்காம ஜஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த ஃபார்முலா மூலியமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இல்லை எத்தனை மடங்கு அதிகமா இருக்கும், இல்லை எத்தனை மடங்கு குறையும் அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து மேக்ஸ்லையும் கேட்பாங்க, பிசிக்ஸ்லயும் இருக்கும் வந்து. அப்போ இன்ட்டு இன்க்ரீசஸ். அப்போ நம்ம என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா pressure equal to force by area, அழுத்தம் என்பது விசைவை பரப்பளவு அப்படின்றது நம்ம நினைவுக்கு வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும், வந்து recall பண்ணணும். அடுத்து fourth question, a glass bottle filled with a liquid will break at the bottom if a stopper is forced into its open end as per dash law. வந்து திரவம் நிரப்பப்பட்ட ஒரு கண்ணாடி பாட்டிலை அதன் மேலே ஒரு தடுப்பான் கொண்டு திறக்க செலுத்தப்படும் விசையினால் அதன் அடிப்பகுதி உடைந்து விடும் டேஷ் விதின்னு கேட்கிறேன் வந்து பாஸ்கல் தான். நம்ம ஒரு பாயிண்ட கொடுக்கிற பிரஷர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அனைத்து புள்ளியிலும் வந்து கடத்தப்படும். அப்ப நம்ம ஒரு மேல இருந்து நம்ம அழுத்தினாலும் என்னன்னா அந்த லிக்விட் காலத்துடைய பாட்டம்ல எந்த பாயிண்ட்ல நீங்க மெஷர் பண்ணினா அங்கேயும் பிரஷர் சேமா தான் இருக்கும் வந்து. சோ அதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஜேசிபில யூஸ் பண்றோம். அப்ப ஜேசிபில மோட்டார்ல இருந்து என்ன பண்ணோம், பிரஷர் ஒரு பாயிண்ட்ல கொடுப்பாங்க, ஹைட்ராலிக் பிரேக்ஸா இருக்கட்டும், அது உன்னோட எட்ஜ் வரையும் சேம் பிரஷர் வந்து டிராவல் ஆகும் வந்து. அப்ப இங்க என்ன கொடுக்குறோமோ அங்க அந்த எட்ஜ்லயும் அதே பிரஷர் தான் இருக்கும் சொல்லுவோம். சோ அப்ப பாஸ்கல் லா, பாஸ்கல் விதி தான் ஒரு புள்ளியில கொடுக்கப்படும் அழுத்தமானது அதன் அனைத்து பரப்பையிலும் சமமாக கடத்தப்படும். அந்த pressure applied to enclosed liquid column get transmitted equally to every part of the liquid அப்படின்றதா பாஸ்கல் லா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து read the following statement and choose the correct option. பின்வரும் அறிக்கையை படித்து சரியான அதை தேர்ந்தெடுக்கும். அந்த assertion, it is easy to slide a lighter object than heavier object. வந்து சோ கனமான பொருளை விட இலகுவான பொருளை தள்ளுவது எளிது. இது எப்படி இமேஜின் பண்ணணும் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ட்ராலி இருக்கு, ட்ராலில ஃபுல்லா வந்து லக்கேஜ் இருக்கு, அதே சைஸ் ட்ராலில லக்கேஜ் இல்லாம இருக்கு. அப்ப ரெண்டுத்தை எதை தள்ளுறது ஈஸியா இருக்கும், லக்கேஜ் இல்லாத ட்ராலியை தள்ளுறது ஈஸியா இருக்கும். அப்ப லக்கேஜ் இல்லாத ட்ராலியை தள்ளுறது ஈஸியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, கரெக்ட் வந்து. சோ அப்ப ஏ அப்படின்றது வந்து அசெஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் வந்து. புரியுதா, கவனிக்கணும், கிளாஸ் கவனிக்கணும், போன் பார்க்க கூடாது. ஓகே. சோ அப்ப கனமான பொருளை விட அந்த இலகுவான பொருளை தள்ளுவது எளிது அப்படி சொல்லி பார்க்கணும். அடுத்து ஃபிரிக்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து. சோ உராய்வு என்பது பொருளின் நிறைக்கு எதிர் தகவில் இருக்கும் அப்படின்ற வந்து. சோ பொருளின் நிறைக்கு எதிர் தகவில் இருக்கும், நேர் தகவில் இருக்கும். உராய்வு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். எதிர் தகவு அப்படின்னா என்னன்னா, இப்ப ஃபிரிக்ஷன் நான் இன்க்ரீஸ் பண்றேன் வந்து, அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி, இப்ப நான் மாஸ் நான் இன்க்ரீஸ் பண்றேன், அப்ப எனக்கு ஃபிரிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா, ஏன்னா மாஸ் வச்சுதான் நம்ம ஃபிரிக்ஷன் சொல்ல முடியும் வந்து. சோ அப்ப ஃபிரிக்ஷன் அதிகமா கம்மியா அப்படின்றத மாஸ் வச்சு சொல்றோம். இப்ப நான் வந்து மாஸ் இன்க்ரீஸ் ஆக ஃபிரிக்ஷன் வந்து அதிகமாகும். கரெக்டா தப்பா? கரெக்ட். அப்போ நான் வந்து நிறைய அதிகப்படுத்தினா உராய்வு அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். அப்ப நிறைய வந்து நான் வந்து அதிகரிக்கும் போது உராய்வு என்பது என்ன ஆகும், அதிகரிக்கும். அப்ப இங்க எது தகவல் கொடுத்துருக்காங்க, டைரக்ட்லி தானே ப்ரொபோர்ஷன். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பீரோ, அதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். புக் ஷெல்ஃப், புக் ஃபுல்லா அடிக்கிறீங்க, அப்ப நிறைய அதிகமாயிருச்சு. அப்ப தள்ளினது கஷ்டமா இருக்கும், ஃபிரிக்ஷன் அதிகமாயிருச்சு. அது துணியெல்லாம் எடுத்துறீங்க பீரோல இருந்து, புக் ஷெல்ஃப்ல இருந்து புக்கை எடுத்துறீங்க, தள்ளுறீங்க, ஈஸியா இருக்கு, ஃபிரிக்ஷன் குறைஞ்சிருச்சு. அப்ப ஃபிரிக்ஷன் எப்ப அதிகமாகுது, நிறைய அதிகரிச்சா அதிகமாகுது, அப்ப நிறை குறைஞ்சா குறைஞ்சிருது. அப்ப ஃபிரிக்ஷனும் நிறையும் எப்படி இருக்கு அப்படின்னா, நேரு தகவல் இருக்கா எதிர் தகவல் இருக்கா? நேரு தகவல் இருக்கு. அப்ப உராய்வு எப்ப அதிகரிக்கும்னா, நிறை அதிகரிச்சா அதிகரிக்கும், நிறை குறைஞ்சதுன்னா குறைஞ்சிரும். அப்ப ஃபிரிக்ஷன் அப்படின்றது டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் அப்படி சொல்லி பார்க்கறோம். சோ அப்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அப்ப இன்வெர்ஸ்லி அப்படின்றது தப்பு, அசோசியேஷன் தப்பு, சரி ரீசன் தப்பு. சோ மேல இருக்க அசோசியேஷன் அது கரெக்ட் வந்து. அது வந்து ட்ராலி வச்சு இமேஜின் பண்ணினா. சோ அப்ப என்னது, ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் இன்கரெக்ட் அப்படி சொல்லி பார்க்கறோம். சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. நம்ம ரெண்டு ஃபேக்டர் பார்த்தோம் ஃபிரிக்ஷன் பொறுத்தவரைக்கும். ஒன்னு என்னது, மாஸ், சர்ஃபேஸ். அப்ப தர பளபளப்பா இருந்தது அப்படின்னா ஃபிரிக்ஷன் குறைச்சிடலாம் வந்து. மாஸ் கம்மியா இருந்தாலும் ஃபிரிக்ஷன் குறைஞ்சிடும். மாஸ் அதிகமாச்சுன்னா ஃபிரிக்ஷன் அதிகமாயிடும். அப்ப அது குறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஹெவி மிஷின்ஸ்ல எதை அப்ளை பண்றாங்க, கிரீஸ் அப்ளை பண்றாங்க. லைட் மிஷின்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தாழ்பால் இருக்கு, லாக் இருக்கு அப்படின்னா என்ன பண்றோம், ஆயில் யூஸ் பண்றோம் வந்து. அந்த மாதிரி மாறும். அடுத்து சரியானதை தேர்வு செய்ய வந்து ஐடென்டிஃபை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது நம்ம கிளாஸ்ல பார்க்காதது, ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நம்ம பார்த்திருப்போம். சோ 1 அப்படின்னு சொல்லிட்டு மிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கல. அதனால இப்ப ஆப்ஷன் வந்து பி இல்லைன்னா சி, ஆல் தி அபோவ்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் நமக்கு வந்துருது. இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பொறுத்தவரை நம்ம டெய்லி டெஸ்ட்ல அப்படியே போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம 200 கொஸ்டின் நம்ம இருக்கும்போது என்னன்னா, செகண்ட் ரவுண்ட்ல கொண்டு போய் வைக்கணும். ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுறோம், மீதி 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று ஆன்சர் வந்து. சோ அப்ப என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ண ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அப்படி கிராஸ் பண்ணிடலாம். புரியுதா, ஏன்னா திருப்பி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது வந்து. அப்ப நம்ம என்னன்னா 1, அதாவது ஆப்ஷன் வந்து 1 வந்து நியூட்டன் அப்படின்னா நமக்கு தெரியும், 1 கிலோகிராம்
மீட்டர் எஸ் பவர் மைனஸ் 2 அப்படின்னு நமக்கு தெரியும் வந்து. ஸோ அதனால அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கண்டிப்பா வரணும். அப்ப ஆப்ஷன் என்ன பண்ணா பிசிடி வந்து. ஸோ அப்ப இதுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணா ஒரு ஆப்ஷனை அடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வரும்போது டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபாஸ்டா என்ன பண்ணிடலாம், அடுத்ததுக்கு போயிடலாம் வந்து. இப்ப அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1 டைன்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1 நியூட்டன்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1 கிராம் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ எல்லாமே கரெக்ட். இப்போ என்ன பண்ணீங்கன்னா அப்படியே நோட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்க போறீங்க. ஸோ போயிட்டு 1 டைன் அப்படின்றது 1 கிராம் சென்டிமீட்டர் எஸ் பவர் மைனஸ் 2 வந்து. 1 நியூட்டன் அப்படின்னா 10 பவர் 5 டைன் வந்து. 1 கிராம் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 1 கிராம் இன்ட்டு 980 வரணும் இங்க. 980 சென்டிமீட்டர் எஸ் பவர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 980 டைன் வந்து. ஸோ இதை அப்படியே என்ன பண்றீங்க அப்படின்னு நோட் டவுன் பண்ணிக்கிறீங்க வந்து. ஸோ நம்ம டெஸ்ட்டை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், அடிஷ்னலா புக்ல இருக்கிறது எது இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்களோ நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஸோ இதை அப்படியே நோட் டவுன் பண்ணிக்கோங்க வந்து. ஸோ 1 நியூட்டன் மட்டும் நம்ம கிளாஸ்ல பார்த்ததுதான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 நாலுமே கரெக்ட். இதுல 1 3 இம்பார்ட்டன்ட் அது கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து the mass of a body is measured on a planet earth as m kilogram. When it is taken to a planet of radius of that of the earth, then its value will be. இப்போ எர்த்தை விட பாதியா இருக்கிற மாதிரி ஒரு பிளானட் இருக்கு, அந்த பிளானட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்ப எவ்வளவு இருக்கும் மாஸ் அப்படின்னு தான் கேட்கறாங்க வந்து. இப்போ 3 எடுத்துட்டீங்கன்னா 1/4 ஆஃப் எர்த் அப்படி சொல்லி பார்க்கறோம் வந்து. அதே வந்து நம்ம வீனஸ் எடுத்துட்டா சேம் சைஸ்ன்னு பார்க்கறோம். அதே மார்ஸ் எடுத்துட்டா நம்மளோட சைஸ் கம்மி வந்து. மெர்க்குரி அப்படின்னா அதுவும் இன்னும் கம்மியா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மெர்க்குரி மாதிரி ஒரு சின்ன பிளானட், அங்க போனா மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி வந்து. ஸோ மாஸ் என்ன ஆகாது, மாறாது, அது கான்ஸ்டன்ட், எப்பவுமே எல்லாமே ஒண்ணு தரும். வெயிட்னு கொடுத்தா தான் என்ன பண்ணணும், மாறும். என்ன பண்ணா மாஸ்ல எதை மல்டிபிள் பண்ணணும், அந்த கிராவிட்டி மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதான் வெயிட் வந்து. இப்போ நம்ம வெயிட் நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாஸ் இன்ட்டு நம்மளோட கிராவிட்டி 9.8 எல்லாம் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்ப 98 கிலோகிராம் இருக்கிற ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்னா இமேஜின், இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட மாஸ் என்ன அப்படின்னு கேட்டா 98 டிவைட் பண்ணும். அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் வந்து 9.8 டிவைட் பண்ணா 10 கிலோகிராம். அப்ப அதனுடைய மாஸ் என்ன அப்படின்னா 10 கிலோகிராம் தான். அப்ப 98 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் உடைய வந்து 98 கிலோகிராம் வந்து வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 9.8 டிவைட் பண்ணீங்கன்னா 10 கிலோகிராம் கிடைச்சுன்னா அதான் அதனுடைய மாஸ். அப்ப அந்த 10 கிலோகிராம் நீங்க வந்து மூணுக்கு போனாலும் சரி, மெர்க்குரிக்கு போனாலும் சரி, ஜூபிட்டர் போனாலும் சரி அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. பட் வெயிட் மட்டும் என்னன்னா பேஸ்ட் ஆன் வந்து கிராவிட்டியை பொறுத்து மாறும் அப்படி பார்க்கணும். அதான் நம்ம ஈக்குவேட்டர்ல கிராவிட்டி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அப்ப நம்மளுடைய வெயிட் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அதே போலாருக்கு போனீங்கன்னா அதிகமா இருக்கும், வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வந்து. அப்ப கிராவிட்டி அதிகமா இருக்கு. அப்ப எர்த் முழுக்க ஒரே மாதிரி இருக்கா கிராவிட்டினா, கிடையாது. ஆனா ஆவரேஜ் அப்படின்னா 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப மாஸ் வந்து மாறும், அங்கேயும் எம்மா தான் இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கணும். When a cricketer hits the ball by his bat, the force exerted by the bat on the ball is force. So ஒரு கிரிக்கெட் வீரர் தன் மட்டையால் பந்தை அடிக்கும் போது மட்டை பந்தின் மீது டேஷ் ஆகும் அப்படின்னு கனத்தாக்கு விஷயம் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து. ஸோ இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு செகண்ட் வந்து. ஸோ அப்போ நியூட்டன் செகண்ட் அப்படின்றது தான் அதோட யூனிட்டா இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்க தான் போறோம் வந்து. கனத்தாக்கு விசை அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு செகண்ட் அப்படி சொல்லி வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட். ஸோ அதுதான் அதனுடைய யூனிட் அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. அண்ட் கிலோகிராம் மீட்டர் எஸ் பை அப்படி நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுவோம், அதில் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் வரும். அப்போ மாசுக்கு என்ன வரும், கிலோகிராம் வரும். ஆக்சிலரேஷன் என்ன வரும், மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு வரும் வந்து. ஸோ அப்போ மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மேலே செகண்ட். அப்போ செகண்டுக்கு இந்த செகண்ட் ஸ்கொயர் கேன்சல் பண்ணினா ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்கும் வந்து செகண்ட் இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கணும். அதான் மீட்டர் பை செகண்டா வந்து மாறி இருந்துச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியும் கொடுத்துருவாங்க சிம்பிளா, சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து நியூட்டனை வந்து நம்ம மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் போடணும் வந்து. ஸோ அதுக்கப்புறம் மாசுக்கு கிலோகிராம் அப்படின்றது உடனே போட்டு பார்த்தணும். மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் வந்து, இல்லை எஸ் பவர் மைனஸ் 2 வந்து. இங்க ஆல்ரெடி இன்னது ஒரு செகண்ட் இருக்கு, அப்ப இந்த செகண்ட் வந்து. ஸோ அப்ப இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது கிலோகிராம் எம் எஸ் பவர் மைனஸ் 1 அப்படி இல்லைன்னா மீட்டர் பை செகண்ட் சொல்லி போட்டுற வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரெண்டுத்துல எது கொடுத்தாலும் நம்ம வந்து போடணும், கரெக்டா போடணும். வாட் இஸ் ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ கார் whose velocity changes from 10 meter to 50 meter second? 10 seconds கிளாஸ்ல பார்த்துட்டோம் வந்து. ஆன்சர் வந்து என்ன பண்ணிருப்பீங்க, மனப்பாடம் ஆயிருக்கும் 4 மீட்டர் per second ஸ்கொயர்.
மென்டரிங் செஷன்ல வரவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் வந்து டெய்லி சால்வ் பண்ணணும், ட்ரை பண்ணணும்ட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் அப்படியே ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண ஆன்சர் தெரியும், மனப்படமே ஆயிடுச்சு, நான் அப்படியே போட்டுட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி புக்கில் இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க சில சம்ஸ்லாம். அதெல்லாம் சாருக்கு சொல்லியிருக்கேன், அவர் வந்து நடத்துவார் உங்களுக்கு அந்த டாபிக் வரும்போது. ஸோ அப்போ நம்ம கிளாஸ்ல அந்த பார்த்த அந்த டாபிக் அந்த ஆன்சர் அப்படியே வந்துடும். அப்படியே நீங்க என்ன பண்ணிடலாம், அங்கே போட்டு பார்க்காம அப்படியே ஆன்சர் போட்டு வந்துடலாம் வந்து. ஏன்னா புக்ல காப்பி பேஸ்ட். ஸோ அப்போ 2 இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இன்னொன்று ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வந்து. ஸோ அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு டைம் சேவ் ஆகும், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 இல்ல 5 கொஸ்டின் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க வந்து. ஸோ அப்போ 4-5 கொஸ்டினுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம், தேவைப்பட்டா 1.5 நிமிஷம் அப்படி போகும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7.5 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஷேடிங் யூஸ் பண்ணிக்கலாம், வேற ஏதாவது கொஸ்டின் கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் வந்து. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்றது அப்படின்றது வந்து நம்ம எப்பவுமே ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து சில கொஞ்சம் டஃபா இருக்கு, இல்லை டவுட்டா இருக்கு, எனக்கு ஆன்சர் தெரியல, அந்த கொஸ்டினுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நம்ம ஈக்குவலா டைம் என்ன பண்ண முடியாது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நீடட் மோர் டைம். ஆனா என்ன பண்ணணும், அட் த சேம் டைம் அந்த கொஸ்டினுக்கு அதிகமான டைம் போறதுனால மற்ற கொஸ்டின் அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல்லா முடிச்சிடணும். அந்த 200 கொஸ்டினை ரீட் பண்ணி ஈஸியான கொஸ்டின்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா கொஸ்டினை புஷ் பண்ணி ஒரு 120ல இருந்து ஒரு 130 140 கொஸ்டின்ஸ் நம்ம ஷேடே பண்ணி முடிச்சிடணும் வந்து. செகண்ட் ரவுண்ட்ல நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன், 2த்துல ஏதாவது ஒரு ஆன்சர் நான் யோசிச்சு போடணும் அப்படின்றது செகண்ட் ரவுண்ட் வச்சுக்கலாம். ஸோ அப்படி போடும்போது அதுலேயும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 30லேருந்து 40 கொஸ்டின்ஸ் போட்டு முடிச்சலாம். தேர்ட் ரவுண்ட்ல நமக்கு ஒரு 20-30 இருக்கும், அது நம்ம போட வேண்டியது, நெகட்டிவ் மார்க்ஸ் நமக்கு கிடையாது. ஸோ அது மாதிரி 3 ரவுண்டு போகிறது ரொம்ப முக்கியம். 3 ரவுண்டு போனோம்னா நமக்கு என்ன பண்ணணும் வந்து ஃபாஸ்ட்டாக கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறது முக்கியம் வந்து. ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணாமல் குரூப் 1 எக்ஸாம் போகும்போது டைம் மேனேஜ்மெண்ட் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்க முடிக்கும் போது எக்ஸாம் டைம் வந்து முடிஞ்சிடும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியும் போதே முடிஞ்சிடும். அப்புறம் நான் ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருக்கு போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா போடவே முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி ஈஸியான கொஸ்டின் எல்லாம் தேடி ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடரேட்டா இருக்கிறது, அதுக்கப்புறம் டஃபான இருக்கிறது அப்படி சொல்லி நம்ம 3ஆ பிரிச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அது மாடரேட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, நீங்க 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியிருப்பீங்க, மீதி 2ல இல்லை 3த்துல ஏதாவது ஒரு ஆன்சர் அப்படின்றதான் வந்து அந்த இது. ஸோ அதை நீங்க ஆப்ஷன் அடிச்சு வச்சிருந்தீங்கன்னாவே என்ன பண்ணிடலாம்னா அதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணாம இருப்பீங்க, அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம் வந்து இங்க வந்து அதை செக் பண்ணிட்டு போட ஆரம்பிச்சலாம். அடுத்து பொறுத்துக்க வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து. ஸோ டெசிபிள் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம், இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் வந்து. ஸோ அப்போ ஒளிச்செறிவு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போனா 2 வந்து ஆன்சர் வந்துச்சா அவ்வளோ. ஸோ அப்போ என்னன்னா ரொம்ப நம்ம எஃபர்ட் எடுத்து நம்ம சேலஞ்ச் எல்லாம் பண்ணக்கூடாது. நான் வந்து எல்லா கேள்வியும் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போவேன், நேர்வழியில தான் போவேன், ஆப்ஷன்லாம் போக மாட்டேன், டக்குன்னு போயிட்டு செக் பண்ணிட்டு ஆன்சர் வந்துச்சு. இப்போ நான் பண்ணுறேன் கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படி கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகியல் விசை அப்படின்றதுக்கு வந்து நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ ஃபோர்ஸ்னா என்ன பண்ணணும், நியூட்டன் வரும். சப்போஸ் தெரியலனா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சு என்ன பண்ணிடலாம், அது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ஆம்பியர் கொடுத்துருக்காங்க, வராது, அதுக்கு மேலே வோல்ட் கொடுத்துருக்காங்க, சம்மந்தமே இல்லை. எக்ஸாக்டா தெரியலனாலும் தெரிய ட்ரை பண்ணணும். ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போய் ஆன்சர் பண்ணணும் இல்லை, நம்ம கெஸ் பண்ணணும், கெஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு தேவை வந்து. நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடணும் வந்து. அடுத்து மின்னழுத்தம் அப்படின்னா வோல்ட் வந்து போட்டலாம். மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா வோல்ட் வந்து. மின்னோட்டத்தின் அலகு அப்படின்னா படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் டெஸ்ட்லேயே படிச்சிருப்பீங்க, ஆம்பியர். அப்படின்னா இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு டாபிக் பார்க்க போறோம், பார்த்துட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு மனப்படமே ஆயிட போகுது வந்து ஆம்பியர் அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆன்சர் அப்படியே போட்டு போயிடலாம். ஸோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்னா ரொம்ப ஈஸி, கண்டிப்பா ஆன்சர் கொண்டு வந்துடலாம் அப்படி சொல்லி பார்க்கணும். அடுத்து சயின்டிபிக் நாட் சயின்டிபிக் நம்ம நடத்தாது ஆன்சர் பண்ணனாலும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்க போறீங்க அவ்வளவுதான். அதனால அதை பத்தி ஒரி பண்ணவே வேண்டியதில்லை. விச் இஸ் த ட்ரூ சயின்டிபிக் டெம்பர், எது அறிவியல் மனநிலை பொறுத்தவரை உண்மை அப்படின்றதான் வந்து. எது அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ ஓப்பன் மைனஸ் அண்ட் இன்டெலக்சுவல் ஆனஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏதோ கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு வந்து. கீன் அப்சர்வேஷன் நிகழ்வுகளை தீவிரமாக கவனித்தல் வந்து. அடுத்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெமரி நுண்ணறிவு மற்றும் நினைவகம். அப்ரிசியேஷன் ஆஃப் சயின்ஸ் அறிவியலை பாராட்டுதல் வந்து. ஸோ இப்போ என்னன்னா ட்ரூ சயின்டிபிக் டெம்பர் கேட்குறேன். சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னும் போது அறிவியலை பாராட்டலாம். ட்ரூ சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னும் போது வந்து இப்போ நம்ம பார்க்குறது நிகழ்வுகளை தீவிரமாக கவனிக்கிறது. ஸோ கவனிக்கிறது அப்படின்னு எல்லாருமே பண்ணுவாங்க. அது கவனிக்கிறத வச்சு நமக்கு சயின்டிபிக் டெம்பர் இருக்கா அப்படின்னா சொல்ல முடியாது வந்து. எல்லாரும் கவனிப்பாங்க வந்து. இப்போ ஒரு நாய் கூட நான் புதுசாக நான் நடந்து போன உத்தி என்னை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வந்து நான் ஏதாவது வித்தியாசமா தெரியறேன்னா அது கண்ணுக்கு நார்மலா இருக்கேன்னா மனுஷன் தானா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கும். அப்ப உத்து கவனிக்கிறதுக்கும் சயின்டிபிக் டெம்பர் இருக்கும் வந்து லாஜிக்கலா பாத்தீங்கன்னா
நம்ம டெரிவ் பண்ணி உள்ள கொண்டு வர முடியாது வந்து. ஸோ அப்போ அப்சர்வேஷன் அப்படின்றது எல்லாருமே பண்ணுவாங்க, தீவிரமாக கவனித்தல் அப்படின்றது வந்து. ஸோ அடுத்து நுண்ணறிவு மற்றும் நினைவகம் வந்து. ஸோ இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெமரி வந்து. இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெமரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும் வந்து. அப்போ எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சயின்டிஸ்டுக்கு வந்து இருக்கும் வந்து, ஒரு டீச்சருக்கு இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும் வந்து. ஸோ இது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருக்குமே சயின்டிபிக் டெம்பர் இருக்குமா, அறிவியல் மனப்பான்மை இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது வந்து. இப்போ சயின்டிஸ்ட் கூட என்ன பண்ணுவார் அப்படின்னா ராகுகால எமகண்ட பார்த்துட்டு ஒரு வேலையை வந்து ஆரம்பிப்பார். அப்போ அவருக்கு சயின்டிபிக் டெம்பர் இருக்கானா கிடையாது வந்து. ஆனால் அவருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, இன்டெலிஜென்ஸ் இருக்கு வந்து. ஸோ அப்ப திறந்த மனப்பான்மை அப்படின்னு சரி இங்க இருக்குன்னா இன்டெலிஜென்ஸ் இருக்கு, நுண்ணறிவு இருக்கு, நினைவகம் இருக்கு, மெமரி பவர் இருக்கு. பஞ்சாங்கம் பாக்குறவருக்கும் எந்த வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் இருக்கு அண்ட் நினைவகம் இருக்கு. அவருக்கு சயின்டிபிக் டெம்பர் இருக்கானா கிடையாது. அப்ப சயின்டிபிக் டெம்பர் அப்படின்றது எதை மீன் பண்ணுது, அறிவியல் மனப்பான்மை அப்படின்னா எல்லாமே நம்ம அறிவியல் ரீதியா இருந்தா தான் நம்ம ஒத்துக்கணும் வந்து. அப்ப சயின்டிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா ட்ரூனா ட்ரூ வந்து, இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க வந்து. அப்போ மூட நம்பிக்கை எதிர்க்கிறது அப்படின்றதான் சயின்டிபிக் டெம்பர் அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. அப்ப என்னன்னா சொல்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதா, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எதிர்க்கிறது என்ன சயின்டிபிக் டெம்பர் அப்படி சொல்லி பார்க்கணும். அப்ப சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசினது யாருன்னு ஜவஹர்லால் நேரு வந்து பேசுவார் வந்து. ஸோ அப்ப திறந்த மனப்பான்மை, அதே மாதிரி இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி, அறிவுசார் நேர்மை வந்து. அப்ப அறிவுசார் நேர்மை அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குது, நேர்மையா வந்து ஒத்துக்கிறது அப்படின்னு. திறந்த மனப்பான்மை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி, அதாவது திறந்த மனப்பான்மை ஓப்பன் மைண்டஸா எல்லாத்தையும் நம்ம வந்து ஆய்வு பண்றது. அப்ப ட்ரூ சயின்டிபிக் டெம்பர் இருக்கிறவங்க அப்படின்னா வந்து ஓப்பன் மைண்டஸா இருப்பாங்க வந்து, திறந்த மனப்பான்மை. அதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மூட நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து திறந்த மனப்பான்மையோட இருக்க மாட்டாங்க. திறந்த மனப்பான்மையோட யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து சயின்டிபிக் டெம்பர் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம இருக்கிறதுல பெஸ்ட் மேட்ச் எது அப்படின்றத நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கும். நம்ம கொண்டு போகும்போது வந்து கீன் அப்சர்வேஷன், இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெமரி அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் சயின்ஸ், அறிவியலை பாராட்டுதல் அப்படின்றது எல்லாருமே பண்ணுவாங்க வந்து. ஆனா அறிவியல் மனப்பான்மை அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஓப்பன் மைண்ட்னஸோட இருப்பாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து அறிவுசார் நேர்மை அப்படின்றது வந்து அவங்க கிட்ட வந்து இருக்கும், இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி இருக்கும். அதே மாதிரி வேற என்னென்ன குவாலிட்டி எல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம கிளாஸ்ல வந்து பார்ப்போம். பார்த்துட்டு அந்த குவாலிட்டி எல்லாம் இருந்தது அதுதான் வந்து சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்க. இது நம்ம வந்து ஆக்சுவலா இப்ப நம்ம பாக்குற இந்த 11 கொஸ்டினுமே 2025 நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து. இந்த வருஷம் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான் வந்து. செகண்ட் கொஸ்டின் சார்லஸ் டார்வின் வந்து எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி அப்படின்றத பத்தி பேசினார் வந்து. நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் தான். கிரிகோர் மெண்டல் வந்து ஜெனடிக்ஸ், அது நம்ம அந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே அதில் படிச்சிரும் வந்து. அண்ட் ராபர்ட் கோச் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வந்து. ஸோ மாடர்ன் மைக்ரோபயாலஜி அப்படின்னு ராபர்ட் கோச் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் லூயி பாஸ்டர் 2 பேருமே வருவாங்க. ஸோ அந்த மாடர்ன் மைக்ரோபயாலஜி நுண்ணுயிரியல் அப்படின்றத அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சு வச்சுக்கோம். அண்ட் கிளான் பெர்னார்ட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா உடற்செயலியல் பிசியாலஜி அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இதை எழுதிக்கோங்க அப்படியே புக்ல. இந்த ரெண்டும் இது வந்து சார்லஸ் டார்வினும் கிரிகோர் மெண்டலும் உங்க டாபிக்லயே வந்துடும் வந்து. ராபர்ட் கோச் அண்ட் கிளான் பெர்னார்ட் உடற்செயலியல் அப்படின்னு சொல்லிடும். சும்மா எழுதுங்க, எங்க எழுதுனா நீங்க படிக்க தானே போறீங்க, புக்கு ஃபுல்லா ரிவிஷன் பண்ண தானே போறீங்க, எழுதி வைங்க வந்து. ஆன்சர் வந்து 2, 1, 3, 4. நந்தினி ஆக்சுவலா என்னன்னா ஆப்ல தான் நமக்கு ஃபுல் ஹெச்டில ப்ளே ஆகும் ஃப்ரெண்ட் வந்து. டிரைவ்ல வந்து நீங்க வந்து அந்த இதை வந்து குறைச்சிக்கலாம், 720 பிக்சல்ஸா குறைக்கலாம். அந்த ஆப்ஷன் செட்டிங்ஸ்ல இருக்கும் டிரைவ்ல வீடியோ பார்க்கும்போது. அதனால டிரைவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து குறையும் வந்து. ஸோ நான் டிரைவ்ல அப்லோட் பண்றேன், ஆப்லயும் அப்லோட் பண்ண சொல்றேன், டெஃபினட்டா பண்ண சொல்றேன். ஆப்ல தான் உங்களுக்கு வந்து 2 GB 1 GB வந்து டேட்டா வந்து போகும். செட்டிங்ஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணி நீங்க எப்படி யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது மாத்துறீங்களோ அந்த மாதிரி மாத்திக்கலாம். அப்படிதானே, கரெக்டு தானே நான் சொல்றது? யாராவது பார்த்துருக்கீங்களா? டிரைவ்ல தானே நம்ம வந்து குறைக்கலாம், வீடியோ குவாலிட்டியை குறைக்கலாம். ஆப்ல குறைக்க முடியும். ஆப்ல வந்து ஃபுல் ஹெச்டில தான் ப்ளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க வந்து. ஸ்ரீ யோகா ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா ஃப்ரெண்ட் வந்து? மற்றவங்க விசிபிளா இருக்கா? ஓகே ஓகே. எக்ஸிட் ஆயிட்டு திருப்பி உள்ள ஜாயின் பண்ணி ரீஜாயின் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், which of the following is are correct வந்து. in nuclear reactor the materials used as a moderators are. கீழ்காணவற்றில் எது எவை சரியானது? அணுக்கரு உலகில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி தனிப்பான்களாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும்? இது நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு டாபிக் வந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்குன்னா லோ அட்டாமிக் வெயிட் வந்து இருக்கலாம் வந்து.
எதுனா மட்டுப்படுத்தி என்ன யூஸ் பண்ணுவோம்னா கனநீர் வந்து யூஸ் பண்ணுவோம், D2O சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம், வந்து டியூட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கிராஃபைட் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லோ அட்டாமிக் வெயிட் அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் வந்து. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனுடைய நியூட்ரானை உட்காரும் குறுக்கு வெட்டு பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதனோட குறுக்கு வெட்டு பரப்பு குறைந்த அளவு தான் இருக்கும். லோ அட்டாமிக் வெயிட்னா குறுக்கு வெட்டு பரப்பும் கம்மியாக தான் இருக்கும் வந்து. ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்ட். இது நம்ம வந்து நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்ற டாபிக் வரும்போது நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ 3 and 4 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். அந்த ஆப்ஷன் வந்து அடிஷனலாக ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கும், இது எழுதிக்கோங்க. ஹெவி வாட்டர் D2O அண்ட் கிராஃபைட் இல்லைன்னா நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ் புக்லேயும் இருக்கு, அதனால அங்கே வரும், அங்கே பார்த்துக்கலாம் வந்து. ஸோ அதனால அவசியம் இல்லை. இதுவும் நம்ம வந்து ஜெனடிக்ஸ் அப்படின்ற டாபிக்ல பார்க்க தான் போறோம். வந்து டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 2n+1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதான் வந்து டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ட்ரைசோமி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 21வது ஜோடியில் வந்து, அண்ட் பட்டு சிண்ட்ரோம் அப்படின்னா 13வது ஜோடியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று வந்து ஆட் ஆகிருக்கும். ட்ரைசோமினா ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ 46 குரோமோசோம் அப்படின்றது நம்ம பார்க்க எல்லாமே வந்து பேரா இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பேர்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 21வது ஜோடியில் வந்து ஒரு குரோமோசோம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாதிப்பு ஏற்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் டெவலப்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இது எல்லாமே டெவலப்மெண்ட் எல்லாமே டிலே ஆயிருக்கும் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம ஜெனடிக் டிசார்டர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஜெனடிக்ஸ் அப்படின்ற டாபிக்ல வந்து பார்க்க போறோம், அங்க பார்த்துக்கலாம் வந்து. அடுத்து அமோனியா வாக்குதில் ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்கும் வந்து. நம்ம ஏதாவது கிளாஸ்ல பார்த்தோம், 2025 இந்த வருஷம் நடந்த எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன் வந்து. ஸோ பேசிலஸ் ராமோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ நம்ம புக்ல இருக்கிறது தான் வருது. காரணம் என்ன அப்படின்னா அப்படி இது 11th புக்ல இருக்கிற டேபிள் தான் நம்ம எடுத்து போட்டிருந்தோம். ஸோ அதுல இருந்து அந்த டேபிள்ல இருந்து அப்படியே டைரக்டா கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன் வந்து. இவங்க என்ன பண்ணாங்க 11th பாட்னி புக்ல போயிட்டு இருக்கிறத கிராப் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம புக்ல இது வந்து இருக்கு வந்து சொல்றோம் வந்து. ஸோ பேசிலஸ் ராமோசஸ் அப்படின்றது பேசிலஸ் மைக்கடாஸ் அப்படின்றது இதுல இருந்து அப்படியே கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்.